வணக்கம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ரெண்டு சக்தி வாய்ந்த ஆளுமைகள் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின். இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? இது அதிர்ஷ்டம் கிடையாது, இது ஒரு கட்டமைப்பு. அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெவலப்மெண்டல் ப்ளூ பிரிண்ட உங்களுக்காக நாம இப்போ ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ண போறோம். இது ஒரு வழிகாட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை தன்னோட அப்பா படம் டிரெக்ட் பண்றத பார்த்து வளர்றான். 10 வயசுலயே கேமரா முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி நிக்கிறான். இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை தன்னோட தாத்தா ஆட்சி பத்தி பேசுறத, பெரியார மேற்கோள் காட்டுறத, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் கட்சியை நடத்துறத கேட்டு வளர்றான். இவங்க 2 பேருமே பிறக்கும்போது ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. ஆனா ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு அசாதாரணமான சூழல்ல வைக்கப்பட்டாங்க. அந்த சூழலை நாம எப்படி உருவாக்குறது? அதுதான் இங்க பாடம். அதுதான் இத பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் பெற்றோருக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, வாங்க இன்னும் ஆழமா பார்க்கலாம். இது அவங்களோட வாழ்க்கை வரலாறு இல்ல, இது ஒரு ரசிகர் பக்கமும் கிடையாது. இது ஒரு ப்ளூ பிரிண்ட். தமிழ்நாட்டோட 2 முக்கியமான பயணங்கள்ல இருந்து நாம எடுத்த ஒரு வளர்ச்சி கட்டமைப்பு. இதோட முக்கியமான கருத்து என்னன்னா, இவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் எதுவும் தற்செயலானது இல்ல. எல்லாமே சூழல், பயிற்சி, ஃபீட்பேக், தோல்வி, அப்புறம் நெட்வொர்க் மூலமா 25 வயசுக்கு முன்னாடியே ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டது. இங்க நாம 2 விதமான பாதைகளை பாக்குறோம். ஒரு பக்கம் விஜய், அவரை ஒரு சுயமா உருவான வெளியாள் அப்படின்னு சொல்லலாம். 30 வருஷம் சினிமா பயணம் மூலமா மக்கள் சேவையை முன்னிறுத்தினவர். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், அவர் ஒரு நிறுவனத்தால் வேகப்படுத்தப்பட்ட உள்ளாள். 90 வருஷ திராவிட இயக்கத்தோட சித்தாந்தத்தையும் கட்சி கட்டமைப்பையும் உள்வாங்கினவர். 2மே அதிகாரத்தை நோக்கிய முற்றிலும் வேற வேற பாதைகள். ஆனா 2மே ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள். பாடம் 1, சூழலும் பயிற்சியும். உங்க வீடுதான் உங்க குழந்தையோட முதல் பாடத்திட்டம், முதல் பயிற்சி களம். இந்த ஸ்லைட்ல 2 உலகத்தை பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்க, விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர். அவரை 10 வயசுலயே ஃபிலிம் செட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஒரு ஸ்டாரா இல்ல, ஒரு ஸ்டூடெண்டா. டைரக்டர்ஸ் எப்படி வேலை செய்றாங்க, டைலாக்ஸ் எப்படி ஒரு உணர்வை உருவாக்குது, மக்கள் கதைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அவர் நேரடியா கத்துக்கிட்டாரு. இப்போ வலது பக்கம் பாருங்க, உதயநிதி. அவர் வளர்ந்தது கருணாநிதி வீட்ல. அங்க அரசியல் விவாதம், திராவிட தத்துவம், தொகுதி மேலாண்மை, இதெல்லாம் தான் அவரோட சூழல் பாடத்திட்டமா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அதுதான் பிரான்ஃபென்பிரெனரோட மைக்ரோ சிஸ்டம் தியரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வீட்ல எந்த விஷயத்த பத்தி அதிகமா பேசுறோமோ அதுதான் ஒரு குழந்தையோட முதல் மற்றும் மிக முக்கியமான பாடத்திட்டம். அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோவோ இல்ல முதலமைச்சர் வீடோ தேவையில்ல. உங்க ஹால ஒரு சிறப்பான விஷயங்கள் பேசப்படுற இடமா மாத்துங்க. தினமும் காலையில ஒரு திருக்குறளை படிச்சு அதுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம்னு உங்க குழந்தைகிட்ட கேளுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நடப்பு நிகழ்வுகளை பத்தி பேசுங்க. உங்க குழந்தை ஒரு காரணத்தோட தன்னோட கருத்தை சொல்லட்டும். நீங்க பொது வாழ்க்கை, சமூக பொறுப்பு, சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுறத உங்க குழந்தை காதால கேட்கட்டும். இங்கேதான் இந்த கட்டமைப்போட மையப்புள்ளியே இருக்கு. திட்டமிட்ட பயிற்சி. அதாவது சும்மா இதோ பிராக்டிஸ் பண்றதில்ல. மத்த குழந்தைங்க ஒரு வேலையை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே உண்மையான அதிக ரிஸ்க் உள்ள சூழல்ல ஃபீட்பேக்கோட பயிற்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய்க்கு ஃபீட்பேக் கொடுத்தது எது? தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ். அது ரொம்ப நேர்மையா இருக்கும். வாரம் வாரம் ரிசல்ட் வரும். தப்பு செஞ்சா மன்னிக்கவே மன்னிக்காது. உதயநிதிக்கு ஃபீட்பேக் தேர்தல் முடிவுகளும் கட்சி விசுவாசமும். நிபுணத்துவங்கிறது நேரத்தால வர்றதில்ல, அது ஃபீட்பேக் நிறைஞ்ச தொடர்ச்சியான பயிற்சியால மட்டும்தான் வரும். சரி, தாமதப்படுத்துறதுனால என்ன நஷ்டம்? கணக்கு ரொம்ப சிம்பிள். 5 வயசுல பயிற்சி ஆரம்பிக்கிற ஒரு குழந்தை வாரத்துக்கு வெறும் 5 மணி நேரம் செலவு பண்ணா போதும். ஆனா அதே குழந்தை 18 வயசுல ஆரம்பிச்சா அதே லெவல அடைய வாரத்துக்கு 13 மணி நேரம் தேவைப்படும். படிப்பு கூட சேர்ந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்த பாடத்துக்கு போகலாம். பாடம் 2, தோல்வியும் நெட்வொர்க்குகளும். பின்னடைவிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கப்புறம் சமூக மூலதனத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஆன்டி ஃப்ரெஜிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு சிஸ்டம் அதிர்ச்சிகள்ல இருந்து உடைஞ்சு போகாம அதை விட வலிமையா மாறுறது. உதாரணத்துக்கு விஜயோட கெரியர்ல சுறா ஒரு பெரிய தோல்வி. ஆனா அந்த தோல்விக்கு அப்புறம்தான் கத்தி, மர்சல்னு இன்னும் பெரிய ஹிட் கொடுத்த கம்பேக் கொடுத்தார். அதே மாதிரி உதயநிதியோட சனாதன தர்ம சர்ச்சை அவரை பலவீனப்படுத்தல. அதுக்கு பதிலா அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில அவரை இன்னொரு வலுவான தலைவரா மாத்துச்சு. பெற்றோருக்கான செயல்முறை இதுதான். நீங்க உங்க குழந்தைங்கள தோல்வியிலிருந்து பாதுகாக்க நினைக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. அவங்கள தோற்க விடணும், அதுவும் பாதுகாப்பா. இங்க இருக்கிற மாதிரி ஒரு நெறிமுறையே ஃபாலோ பண்ணுங்க. 4லிருந்து 8 வயசுல தோத்து போக வாய்ப்பு இருக்கிற போட்டிகள்ல கலந்துக்க சொல்லுங்க. அப்ப தோல்விக்கு பெரிய விலை கிடையாது. 9லிருந்து 13 வயசுல ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் நான் ஏன் தோத்தேன், இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்ல எழுத சொல்லுங்க.
14 வயசுல பொது வெளியில தோல்வி அடைய வாய்ப்புள்ள ஒரு சின்ன ப்ராஜெக்ட செய்ய உதவுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல்வியை சந்திச்ச குழந்தை தான் மீண்டு எழுகிற கலைய கத்துக்கும். இப்ப நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க 2 விதமான நெட்வொர்க்ஸை நாம பார்க்கலாம். விஜய் பயன்படுத்துறது நலிந்த இணைப்புகள் அப்படிங்கிற யுக்தி. அதாவது இந்த பரந்த வலை மாதிரி அவருக்காக பிரச்சாரம் பண்ணாத ஆனா நிச்சயமா ஓட்டு போடுற கோடிக்கணக்கான ரசிகர்கள். உதயநிதி பயன்படுத்துறது வலுவான இணைப்புகள். இந்த அமைப்பு ரீதியான கட்டமைப்பு மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ட் மோட்டிவேட்டடான கட்சி தொண்டர்களோட ஆழமான தொடர்பு. ரெண்டுமே வேற வேற ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான யுக்திகள். இந்த ஸ்லைட்ல ஒவ்வொரு குழந்தையும் இப்பவே உருவாக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு 4 அடுக்கு நெட்வொர்க் யுக்திய பார்க்கலாம். முதல் அடுக்கு குடும்பம் மற்றும் உறவுகள். 2வது ஸ்கூல் காலேஜ் மாதிரி கல்வி நிறுவனங்கள். 3வது ஒரு குறிப்பிட்ட சமூக காரணம் சார்ந்த நெட்வொர்க். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் நெட்வொர்க். யோசிச்சு பாருங்க, 20 வயசுக்குள்ள உங்க குழந்தை சொல்றத நம்புற ஒரு 500 பேர் கொண்ட ஆன்லைன் தளம் இருந்தா அது எவ்ளோ பெரிய சக்தி. இறுதி பாடம் மூலப்பூராயத்து தகவல் தொடர்பு. சின்னங்களோட சக்தியும் மௌனத்தோட வலிமையும். விஜய் ஏன் கடந்த 30 வருஷமா கிட்டத்தட்ட எந்த இன்டர்வியூவும் கொடுக்கல? ஏன்னா பற்றாக்குறைதான் மதிப்ப அதிகமாக்கும். அவர் பேசாததுனால அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் ரொம்ப ஜாஸ்தி. உதயநிதியோட யுக்தி இதுக்கு அப்படியே நேரெதிர். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்திரமூட்டல். அவரோட சனாதன தர்ம பேச்சு ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. அது அவரோட பிராண்ட அவரோட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில உறுதிப்படுத்தின ஒரு திட்டமிட்ட நிகழ்வு. 2 யுக்திகளுக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரே விஷயம் திட்டமிடுதல். உங்க குழந்தையோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்க இதோ ஒரு 3 பயிற்சிகள். 1. வீட்ல சபை முறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க குழந்தை ஒரு குடும்ப மீட்டிங்க்கு தலைமை தாங்கட்டும். 2. 1000 வார்த்தை உரைய கத்துக் கொடுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 நிமிஷ பேச்சு. 3. சமூக கூட்டங்கள்ல மௌன பார்வையாளர் செஷன்ஸை ஏற்படுத்துங்க. பேசுறதுக்கு முன்னாடி கவனிக்க கத்துக்கிற குழந்தை பெரும்பாலான பெரியவங்க கிட்ட இல்லாத ஒரு கம்யூனிகேஷன் அட்வான்டேஜ பெறுது. இப்போ நீங்க கேட்கலாம், ஆனா என்கிட்ட அவங்க அளவுக்கு வசதி இல்லையேன்னு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பகுதி. உயர்தட்டு வளங்கள் இல்லாம உயர்தட்டு செயல்பாடுகளை நாம எப்படி பிரதி எடுக்கிறது? இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான ஸ்லைடு இதுதான். ஆமாம், உங்ககிட்ட எஸ்ஐசியோட ஃபிலிம் செட்டும் இல்ல, கருணாநிதியோட டின்னர் டேபிளும் இல்ல, அது பிரச்சனையே இல்ல. நமக்கு அந்த வளம் தேவையில்ல, அந்த வளங்கள் தர செயல்பாடுதான் தேவை. அதை நாமளே உருவாக்கலாம். எப்படி? ஒரு ஃபிலிம் செட்டுக்கு பதிலா ஒரு காம்படிட்டிவ் டிராமா கிளப், ஒரு அரசியல் உரையாடலுக்கு பதிலா வாரம் ஒரு முறை நடப்பு நிகழ்வுகள் விவாதம். இப்படிதான் இந்த எலீட் அட்வான்டேஜ மிடில் கிளாஸ்க்கான வாய்ப்புகளா நம்ம மாத்துறோம். நீங்க இத சரியா செஞ்சீங்கன்னா 10லிருந்து 15 வயசுக்குள்ள உங்க குழந்தைகிட்ட இந்த அறிகுறிகளை பார்க்கலாம். பொது இடத்துல தப்பு செய்ய பயப்படாம இருக்கிறது, குடும்பத்துக்கு வெளியே வழிகாட்டுற பெரியவங்களோட ஒரு நெட்வொர்க், அப்புறம் இது என் 3 வருஷம் உழைப்புன்னு காட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே பிறவி குணம் இல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்த செயல்முறைகளோட திட்டமிட்ட விளைவுகள். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம இவ்ளோ நேரம் பார்த்தது இந்த திருக்குறளோட ஒரு நவீன வடிவம்தான். அதாவது உயர்தட்டு உருவாக்கம்ங்கிறது சும்மா கத்துக்கிறது மட்டும் இல்ல, கத்துக்கிட்டதை வச்சு ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டமிட்ட வாழ்க்கைய வாழத்து. விஜய் தற்செயலா தளபதி ஆகல, உதயநிதி தற்செயலா துணை முதலமைச்சர் ஆகல. அவங்களோட இந்த 2 பயணங்களும் 20லிருந்து 40 வருஷமா கவனமா பின்னப்பட்ட சூழல்கள், பின்னூட்டங்கள், தோல்விகள் மற்றும் நெட்வொர்க்குகளோட விளைவு. இப்போ அந்த ரகசிய கட்டமைப்பு உங்க கையில இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான், நீங்க எப்போ தொடங்க போறீங்க? அதிகாரங்கிறது அறிவிக்கப்படுறது இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா திரட்டப்படுறது. உங்க குழந்தையோட பயணத்தை 10 வயசுக்கு முன்னாடியே தொடங்குங்க.